கலைஞர் முதல்ல கூத்தாடி, நாடகத்தில் முதல்ல பெண் வேஷம் போட்டார். நாங்கள் கூத்தாடி பெருமையாக சொல்லுவோம் நாங்கள், ஏன்னா நான் நல்லது சொல்லிக்கிருக்கோம். எம்ஜிஆர் சொல்ல எம்ஜிஆர் என்ன ஸோ 90s கமர்ஷியல் படங்களுடைய கிங் மேக்கர் அப்படின்னு இவரை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது இயக்குனர் சங்க பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு பேரரசு அவர்களை தற்போது பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. முதல்ல நம்ம இயக்குனர் ராஜவேல் கிருஷ்ணா தான் தாய் தந்தையை மேடைக்கு அழைத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினார். தெய்வத்தோட ஆசீர்வாதத்தை விட பெற்ற அப்பா அம்மா ஆசீர்வாதம் தான் சிறந்தது. ஏன்னா அவங்க தான் வாழும் தெய்வம். அவங்க தான் மனப்பூர்வமாக உண்மையான மனசோட முழு ஆசீர்வாதம் கொடுக்குறவங்க பெத்த அம்மா தான். பெத்த அம்மா அது காலை தொட்டு வணங்காலே போதும், வாழ்க்கையில் முன்னேறிடலாம். ராஜவேல் சார் ஏன்னா இது இப்போ ரொம்ப இல்லாமல் போச்சு சமூகத்தில். இப்போலாம் பசங்களாம் இப்போ தன்னுடைய பிறந்தநாள் கூட அப்பா அம்மாக்கள்லாம் விழுகிறதில்ல, ஹாய் தான். இப்போ அது கலாச்சாரம் ரொம்ப மோசமாகிட்டுருக்கு. அது என்னென்னா, பெரியவங்க காலில் விழுகிறது ஒரு அவமானம் நினைக்கிற மாதிரி இப்போ இந்த காலகட்டம். நம்ம காலை தொட்டு கும்பிட்டோம்னா நம்ம தாழ்ந்துருமோ இல்லை. யார் ஒருத்தர் பெரியவங்க காலில் குனிஞ்சு கும்பிட்றாங்களோ அவங்க வாழ்க்கை உயர்ந்துருவான். இவங்கெல்லாம் எவ்வளோ நினச்சா அவன் அப்படியே தான் இருப்பான். அதனால் ஆசை ரொம்ப முக்கியம். அது எனக்கு கொஞ்சம் நெகிழ்ச்சியாக போயிடுச்சு. அதை விட அவங்க அப்பா அம்மா மேலேருந்து அவங்க அம்மாலாம் கண் கலங்கிட்டாங்க. அது கண் கலங்குறது என்ன, சந்தோஷத்தின் உச்சம். அது பெற்ற தாய் ஒரு சபையில் பையனை பார்த்துட்டு அதை உச்சம். இதை விட என்ன வேண்டி இருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், நம்ம ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் சிவம் இப்போ படங்களுக்கு தேவையானது இப்போ பிளானிங் கண்ட்ரோல். ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல்னால் அதான் கண்ட்ரோல் பண்ணுறது தான் கண்ட்ரோலர். கண்டபடி விட்டுறது கண்ட்ரோலர் இல்லையே. கரெக்டாக சொன்னார். இது உண்மையிலேயே நிறைய சிறிய படங்கள் நீங்கள் ஆரம்பிக்கிறவங்க என்னென்னா, ஆரம்பத்தில் என்னென்னா ரொம்ப ஆடம்பரம் பண்ணிக்கிறாங்க. ஆஃபீஸ் அப்படி இருக்கணும், பூஜைலாம் பெருசாக ஆடம்பரமாக பண்ணுறாங்க. இது எல்லாமே வேஸ்ட். இப்போ உள்ள சிறிய படங்களுக்கு பெருசாக ஆஃபீஸ் பார்க்குறது, பூஜையை பெருசாக பிரமாண்டமாக போட்டு அது செலவு பண்ணுறது, இது எல்லாமே கிரிமினல் வேஸ்ட். எதுக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. சிறிய படங்கள்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட்டிங் கிளம்பி வேண்டியதான். ஷூட்டிங் போய் இந்த செலவு எங்கே பண்ணணும்னா, பூஜை கொண்ட செலவுலாம் படத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன் பண்ணுங்க, அது யூஸ் ஆகும். இன்றைக்கி ரொம்ப காலம் வேகமாக போயிட்டுருக்கு. நீங்கள் பூஜை போட்டு 6 மாதம் கழிச்சு போகும்போது இந்த பூஜையை போட்டதே மறந்துடும் ஆடியன்ஸ். அப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த ப்ரொமோஷன் பண்ணும்போது போய் சேரும். படம் இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரும். அதைத்தான் பண்ணோன்னா அது கரெக்டாக சிவம் சார் சொன்னார். இவரும் கரெக்டாக உணர்ந்திருக்காரு. 2 விஷயம் இங்கே ராஜவேல் இயக்குனர்கிட்ட நான் பார்த்தது. ஒன்று அப்பா அம்மா பாசம், இன்னொன்று ப்ரொடியூசருக்கு எந்த வகையிலும் நம்ம வீண் செலவு பண்ணிவிடக்கூடாது. அவன் தான் சரியான டைரக்டர், அவன் தான் உண்மையான டைரக்டர். எந்த இயக்குனர் நம்மளை நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரோ, நம்ம நம்பி இத்தனை கோடி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத செலவு பண்ணாலே அது முதல் லாபம். லாபத்துக்கு பிள்ளையா சொல்லி அதுதான். நீங்கள் எத்தனை நாள் ஷூட்டிங் குறைக்கிறீங்களோ அந்த செலவு தான் முதல் லாபம் ப்ரொடியூசருக்கு. அப்புறம் விற்கிது அடுத்த விஷயம். ஒரு 40 நாள்னா நீங்கள் 30 நாள் எடுத்தீங்கன்னா 10 நாள் செலவு இருக்குல்ல, இது மிச்சங்க. நீங்கள் மிச்சப்படுத்துறது தான் இன்றைக்கி ப்ரொடியூசருக்கு லாபம். அது கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு இயக்குனர் கதை, திரைக்கதை, வசனத்துக்கு எந்த அளவுக்கு உழைக்கிறாரோ
அதே உழைப்பு. ஒரு படத்தை ஷூட்டிங் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறது, அதே இதுக்கு இது திங்க் பண்ணுறோம்ல, கதைக்கு திரைக்கதைக்கெலாம் திங்க் பண்ணுறோம்ல, இந்த திங்கிங் இந்த படத்தை எந்த அளவுக்கு சிக்கன் எடுக்கலாம், எந்த அளவுக்கு பிளான் பண்ணிக்கலாம், அதே அளவு இதுக்கு சிட்டிங் உட்காரணும். அவன் தான் சரியான இயக்குனர். ஒரு இயக்குனர் முதல்ல தயாரிப்பாளருக்கு சரியான இயக்குனர் இருக்கணும், அதுக்கப்புறம் மக்கள். ராஜுல பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸ்ட்ரீம் படம் நல்லா வந்திருக்கு, அடுத்த தியேட்டருக்கு போக போகுது, வெற்றி அடைங்கிற அடுத்த விஷயம். முதல்ல அவர் தயாரிப்பு நல்லா இருக்குன்னு நினைக்கிறாருல்ல, அதே உங்களுக்கு முதல் வெற்றிங்க. நிறைய பேர் பேசிட்டு போயிட்டாங்க, நம்மளை கடைசி விட்டாங்க. ஆமாம், இயக்குனர் உதயகுமார் சார், அவர் ரேவதியை கதாநாயகியை வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு, குஷ்பு கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு, மீனா கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்காரு, நதியா. இப்படி இந்த 90s யார் யார் உச்சத்தில் இருந்தாங்களோ அத்தனை கதாநாயகியும் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனால் ரேவதி, மீனா, நதியா இவங்க கூட அவர் ரசிச்சிருக்க மாட்டார் நினைக்கிறேன். ரசிதா அவர் நடிச்சிருக்காரு. ரசிதா உட்காந்தாங்க, பக்கத்தில் அவர் உட்காந்தாரு. இப்போ எனக்கும் ரக்ஷா மேடத்துக்கும் அறிவும் இல்லை, பழக்கம் இல்லை. நம்மளும் அப்படி பேசுறது நான் தாங்கிட்டு உட்காந்துருக்கேன். தலைவர் வந்தார், டக்கு போட்டு நான் உங்கள் ரசிகர்ன்ட்டார். என்னடா அது எப்படி போகிறாரு, விட்ட போகிறாரு. ஓகே, உடனே அப்புறம் அது அவங்க ரசிகர்னு சொன்னால் பரவாயில்ல, அடுத்து செல்ஃபி எடுத்துக்கிறாரு. என்னடா தலைவர் வேறு ரேஞ்சு போய்க்கிருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து உட்காந்துட்டாரு. நான் வர்றேன், இங்கே உட்காந்தாரு. நீ என்னை தள்ளி விடுறாரு அப்படின்னு புரியல. ஒரு சீட்டை பக்கத்தில் தக்க வச்சுட்டே இருக்காரு. அப்புறம் ரஷ்யா வந்தோடனே நீ இங்கே உட்கார்னாரு. அடாப்பா, இதுக்கு தான் என்ன தள்ளி விட்டலான்ட்டு. ஆமாம், அந்தளவுக்கு. இப்போ இவர் சொன்னார் டைரக்டர் ராஜவேல், நாங்கள் ஷூட் பண்ணும்போது மானிட்டரில் பார்ப்போம், மானிட்டரில் பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு கண்ணு சூப்பராக கடை பவராக இருக்குது, அப்படி இருக்குதுன்னு நான் சொன்னேன்னாப்புல. நீங்களாம் கேமரா வழியாக மானிட்டரை பார்த்தேன் கண்ணை பவர் தெரிஞ்சுக்கிட்டியே. உதயகுமார் சார் பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தியா அந்த பொண்ணு கண்ணு அப்படின்ட்டார். அதுதான் சீனியர் தான், ஜூனியர் தான். இல்லை அந்தளவு அவர் அவங்களுக்கெல்லாம் பெரிய இயக்குறதுலாம் பார்த்தோன்னே கணிச்சிடுவாங்க. ஒரு பொண்ணுக்கு கண் எப்படி இருக்கு, ஃபேஸ் கிட்ட எப்படி இருக்குது, அது சொல்கிறார் கம்பீரமாக இருக்குன்ட்டாங்க. எல்லாமே ஒரு சீனியர் இயக்குனர் சொல்லும்போது அது சரியாக தான் இருக்கும். நம்ம அவர் வாக்குப்படி, அவர் ஆசிரியப்படி இங்கே இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும். அப்புறம் இந்த பாடல் சிறப்பாக இருந்தது, எடிட்டிங் எல்லாமே சிறப்பாக இருந்து, ட்ரெயிலர் ரொம்ப சூப்பர். படத்தோட ஓரளவு யூகிச்சது கண்டென்ட்டு ஒரு பெண்களுக்கான ஒரு விஷயந்தான். ஆமாம், பெண்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்கெல்லாம் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இந்த ஒரு படம் இருக்கலாம். சுற்றி என்ன ஒரு நல்ல விஷயத்த இந்த டீம் சொல்ல வந்திருக்கு. நம்ம பெண்கள் இன்னைக்கு சொல்கிறோம், இன்றைக்கி ஆணுக்கு நேராக பெண்கள் வந்துட்டாங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி எந்த வகையிலையும் ஆண்களுக்கு பெண்கள் குறைஞ்சதில்லை. நாங்கள் ஃப்ளைட் ஓட்டுறோம், சிஎம் ஆகிட்டாங்க, பிரதம மந்திரி ஆகிட்டாங்க, கலெக்டர் ஆகிட்டாங்க, எல்லாம் ஆகிட்டாங்க. ஒத்துக்கொண்டு தான். ஏன்னா இன்றைக்கி ஆண்களோட சில விஷயத்தில் அவங்க பெண்கள் கொஞ்சம் மேலே தான் இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கி பேப்பரை பார்த்தா, நியூஸை பார்த்தா, இந்த பாலியல் தொல்லை, பலாத்காரம் இது அதிகமாகிட்டே இருக்குது. மற்ற வகையில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கும்போது அவ்வளோ உயர்ந்துட்டாங்கும்போது இந்த இது மட்டும் ஏன் வந்துட்டு இருக்கு? என்ன காரணம்? இப்போ கொஞ்சம் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஒன்று பலாத்காரம் பண்ணிட்டாங்க, ஒரு பாலியல் தொல்லை பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்,
சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போலீஸ் சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, நீதிமன்றம் சரியில்லை. ஒன்றே நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணு ஒரு பாதிப்படைந்தால், யாராவது ஒரு 4 பேர் பொண்ணை ரேப் பண்ணிட்டா அவங்கள கண்டுபிடிக்கிறது தான் போலீஸ், அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தான் நீதிமன்றம். ஒரு பொண்ணு தன்னை காப்பாற்றிக்கிறது அவங்க கையில் இருக்குது. போலீஸ் காப்பாற்றிக்க முடியாது, போலீஸ் செக்யூரிட்டி அப்போ இருக்க முடியும். அப்போ இந்த சமூகத்தில் இவ்வளோ செய்திகள் வரும்போது நம்ம போலீஸை குறை சொல்லியோ, நீதிமன்றத்தை குறை சொல்லியோ, அரசாங்கத்தை குறை சொல்லியோ பிரயோஜனம் இல்லை. தவறு நடந்தால் கண்டுபிடிக்க தானே போலீஸு, தண்டிக்கிறது தானே போலீஸு. தண்டிச்சிட்டா பாதிப்பு போயிடுமா? அப்போ இந்த பெண்கள் முதல்ல நம்ம காப்பாற்றிக்கணும். நமக்கு நாம தான் பாதுகாப்பு இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு எந்த மாதிரி நம்ம நடவடிக்கை இருக்கணும், எந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும், பொது இடத்துல நம்ம எப்படி இருக்கணும், பொது இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதுதான் ஒரு பெண் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கான வழிகள். நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுவேன், பார்க்குறவங்க கண்ணு தான் பார்க்குறோம், தப்பாக பார்க்குறான், இதெல்லாம் தப்பை கட்டுது. என்னை போய் இந்த கதையில் அதான் சொல்ல வர்றாரு நினைக்கிறேன் ராஜு சார். நான் ட்ரைலர் பார்க்க எனக்கு உணர்றது அதான். ஏன்னா ஒரு சாங்கு எல்லாம் கொஞ்சம் கவர்ச்சி தான் அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவங்க மட்டும்தான் ஹோம்லியாக இருக்குது. சில இடங்களில் சிலதுக்கு டேஸ்ட்டு ஹோம்லியாகிடும், ஹோம்லியை பிடிக்கும். என்ன இருந்தாலும் அந்த ஒரு பெண்களுக்கு பெண்ணு தான் பாதுகாப்பு. ஒரு விஷயம் இப்போ எக்ஸ்ட்ரீம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுதுங்க. சினிமா நம்ம இந்த உலகத்துல இந்த நாட்டிலே சரி மிக உயர்ந்த ஒரு சாதனம் சினிமா. சினிமா தான் நிறைய நல்ல விஷயம் மக்கள் சொல்லுது. இன்னைக்கு ஒரு ஆன்மீகவாதி யாரும் பேசுறதில்ல, அரசியல்வாதி யாரும் பேசுறதில்ல. இந்த ஒரு பெண்ணுக்காக பாதுகாப்பாக எப்படி இருக்குன்னு இப்போ இந்த படம் சொல்லுது. எத்தனை படம் ஒரு குடினால எத்தனை குடும்பம் கெட்டு போகுது, குடினால சமூக சீரழின்னு எத்தனை படம் சொல்கிறோம். சினிமா தான் சொல்லுது. குடும்பத்தோட கூட்டு குடும்பமாக இருக்கணும், பாசம் இருக்கணும், சினிமா சொல்லுது. அண்ணன் தங்கச்சி பாசமாக இருக்கணும், சினிமா சொல்லுது. பையன் அம்மா எப்படி கவனிச்சுக்குங்கிறத சினிமா சொல்லுது. அப்பா பையன் எப்படி இருக்கணுங்கிறது சினிமா சொல்லுது. எல்லா நல்ல விஷயத்தை எல்லாமே இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது சினிமா சினிமா சினிமா. எங்கேயாவது ஒரு மேடையில் அரசியல்வாதிங்க குடிக்க சொல்லியிருக்காங்க சொல்லுங்க. தம்பி யாரும் குடிக்காதீங்க, குடித்தா அவங்க குடும்பம் சீரழிச்சிடும். அவங்க சொல்லணும். அரசியல்வாதி மக்களுக்காக வந்தவங்க, மக்கள் சேவைக்காக வந்தவங்க. பெண்கள் எப்படி இருக்கணும், பெண்களுக்கு அட்வைஸ் யாராவது ஒரு அரசியல்வாதி பேசுகிறாங்களா? குடியை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? யாராவது இப்போ யாராவது அரசியல்வாதி ஜாதி ஒன்று சொல்கிறாங்களே? எத்தனை படங்க நம்ம திரைப்படம் வருது, ஜாதி கூடாது, ஜாதி ஒழிக்கணும், எல்லாரும் சமங்கிறது எத்தனை சினிமா சொல்லிக்கிருக்கோம்? யாராவது ஒரு அரசியல்வாதி நாங்கள் ஜாதி ஒழிப்போம் சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டோம். மதம் நம்ம எம்மோது சம்மந்தம் எத்தனை படம் வந்துருக்கு, அரசியல் சொல்லுவாங்களா? இன்றைக்கி அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது, ஆன்மீகவாதி சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே இன்றைக்கி சொல்லிக்கிறதுக்கு நம்ம சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு. குடிக்காத, பெண்ணை கெடுக்காத, அம்மாவை மதி, அப்பாவை மதி, நட்பை மதி, எல்லாத்தையும் எங்கள் சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்கள் சினிமா கரைங்க உங்களுக்கு கூத்தாடி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நல்ல விஷயம் யாரும் அவனுக்கு குறை சொல்கிறது, இவன் அவனை குறை சொல்கிறது, நீ இவ்வளோ ஊழல் பண்ணலையா, நீ இவ்வளோ ஊழல் பண்ணலையா? இன்னைக்கு யாராவது அரசியல் நல்ல விஷயம் யாராவது சொன்னாங்க மேடையில் பேசுகிறாங்களா? நல்ல விஷயம் போய் எங்கள் சினிமா தாங்க. எங்கள் சினிமா மாதிரி உயர்ந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. ஒரு அரசியல்வாதிகள், அரசியல் குடும்பத்தில் அரசியல்வாதிகளோ எங்கள் சினிமாவுக்கு வருவாங்க, நடிப்பாங்க, பண்ணுவாங்க. யாராவது சினிமா அரசியல்வாதி நடிக்க வரணும்னு கேட்க மாட்டோம். நாங்கள் கேட்குறோமா? எத்தனை காலமாக நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க, கேட்க மாட்டோம். ஆனால் சினிமாவில் ஒருத்தர் அரசியல் போயிட்டா கூத்தாடியாக வராங்கிறது. அப்போ அரசியல்வாதி நீங்கள் நடிக்க வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம், சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தால் நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க. உதயகுமார் சொன்னார்ல, சினிமாக்காரன் எதுக்கு எதையும் பிள்ளைங்க ஏன் கூச்சல் புரிய, ஏன் இவ்வளோ கட்டம் கட்டுறீங்க? நான் எதுக்கு சொன்னேன்னா,
நாங்கள் நல்லது சொல்கிறோம். இன்னைக்கு ராஜுவில் சொல்கிறாரு, பெண்ணை நீ பாதுகாப்பாரு. ஒரு பெண்ணு பாதுகாப்புக்கான ஒரு படம் தான் அந்த படம். இதை நீங்கள் சொல்கிறீங்களா? நம்ம கூத்தாடுக்கு தான் இப்போ இல்லை. இந்த இந்த கூத்தாடிங்கிற வார்த்தை இப்போ இல்லை. இது காலங்காலமாக கேட்டு தான் இருக்கும். ஆனால் ஆண்டுகிட்டு தான் இருப்போம். கலைஞர் முதல்ல கூத்தாடி, நாடகத்தில் முதல்ல பெண் வேஷம் போட்டார். எம்ஜிஆர் கூத்தாடி தான். நாங்கள் கூத்தாடி பெருமையாக சொல்லுவோம். நாங்கள் ஏன்னா நான் நல்லது சொல்லிக்கிருக்கோம். எம்ஜிஆர் சொல்ல எம்ஜிஆர் என்ன எம்ஜிஆர் படம் பார்த்து எத்தனை பேர் தாய்ப்பாசம் வந்துச்சு. எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா காலில் விழுந்து கும்பிட்டான். எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் அம்மா தெய்வமாக நினச்சான். அவங்களுக்கு கூத்தாடி அப்பா அம்மா மதிக்காமல் ரோட்டில் விட்டுவிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு உயர்ந்தவங்க. எம்ஜிஆரும் கூத்தாடி தான். அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் கூத்தாடிங்க, அவங்களும் கூத்தாடி தான். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்தார், அவரும் கூத்தாடி தான். இன்றைக்கி விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு, நீங்கள் அவரும் கூத்தாடின்னு சொன்னீங்க. நீங்கள் கூத்தாடி கொஞ்சம் சொல்லிட்டே இருப்பீங்க. எங்களுக்கு அது இல்லை. நாங்கள் கூத்தாடி பெருமை நினைப்போம். என்னென்னா கூத்தாடிங்களாம் வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவாக சொல்லாதீங்க. கூத்தாடிங்கிறது பெருமையான வார்த்தை, அதை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிங்க ஏன் வந்தாங்க, கூத்தாடிங்க வந்துட்டாங்க அப்படிலாம் யாரும் நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிங்கிற ஒரு தொழில். எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசுறது எவ்வளோ பெரிய தப்போ, அதே மாதிரி கூத்தாடிங்கிற தொழிலை இழிவாக யாராவது பேசுனா மிகப்பெரிய தப்பு. அது கண்டனத்துக்குரியது. நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா, சினிமாவில் தான் நல்ல விஷயங்களையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சினிமா வாங்க அப்புறம் ஓப்பனிங்லேயே சென்சார் போகிறதுக்கு முன்னாடியே வாய்ஸ் வரும். குடிப்போது உடல்நலத்திற்கு கேடு, புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும். எல்லாரு சினிமாவில் எல்லா சினிமாவிலையும் வருஷத்தில் 150 படத்துக்கு மேலே வந்துச்சுன்னா 150 படத்துலையும் நாங்கள் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு பிகினிங்கை குடியை கெடுக்கும், புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும். அரசில் யாரோ சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் என்ன நீங்கள் வந்து எங்களை கூத்தாடிங்கன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். ஒவ்வொரு அரசியல் மேடையிலையும் ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சொல்லுங்கள். உங்களுக்கு மக்கள் மக்களுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம். இது சொல்லிட்டு ஆரம்பிங்க. சிஎம்மாக இருக்கட்டும், இல்லை அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், ஒரு கூட்டத்தில் அன்னைக்கு எந்த கூட்டம் அன்னை யார் பெரியவங்களோ அவங்க இந்த வார்த்தை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் மீட்டிங் ஆரம்பிங்க. ஆமாம், அங்கேயும் நீ சொல்கிற மாதிரி குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டத்தை கொண்டு வராங்க, அவங்களும் சொல்லுவாங்க. எல்லா வகையிலையும் சினிமாக்காரன் சிறந்தவங்க. நாங்கள் தான் நல்லதை சொல்கிறோம். ஏதோ ஒரு சில படம் வந்து தப்பான படம் இருக்கலாம், அதுக்காக ஒட்டு சினிமா நீங்கள் பண்ணக்கூடாது. அதனால் திரை உலகில் நீங்கள் யாரும் கேவலம் நினைக்காதீங்க. அரசியல்வாதியை விட சினிமா மேல் மேல் மேல். நன்றி, வணக்கம்.